வணக்கம் ஜென் டிவி நேயர்களே. இன்னைக்கு நம்ம சமையல் அரங்குல சமையல் எக்ஸ்போர்ட் சரவணன் வந்திருக்காங்க. அவங்க இப்ப என்ன செய்ய போறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் மிஸ்டர் சரவணன். இல்ல சிலிண்டர் தரணும். வணக்கம் மிஸ்டர் சரவணன். இன்னைக்கு புதுமையா என்ன டிஷ் செய்ய போறீங்க நேயர்களுக்கு சொல்லிட்டாங்க பார்க்கலாம். என்னங்க கத்தியில எடுக்கறாரு? ஓ கேரட்டா? கேரட் அல்வா பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். கேரட் அல்வா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இவர் போற ஸ்பீடுக்கு ரொம்ப கவனமா பாருங்க. கேரட் போட்டாச்சு, அப்புறம் என்ன பண்ண போறீங்க? கருவேப்பிலை எடுக்கறாரு. இது ஒரு வித்தியாசமான காம்பினேஷனா இருக்கே. கேரட் அல்வாக்கு கருவேப்பிலை போடுறாரு. அப்புறம் என்ன எடுக்கறாரு? புளிப்பு இனிப்புமா ஒரு அல்வா பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். இப்ப என்ன பண்ண போறீங்க? புதுமையா ஏதோ வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். பாப்போம், என்னென்னமோ பண்றாரு, என்னென்னமோ செய்யறாரு, ஒன்னும் புரியல. ஆனா கடைசியில சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். பாத்துங்க, பாத்திரத்தை தவிர மத்த இடத்துல எல்லாம் மாவு போடுறீங்க. அடுத்ததான் என்ன பண்ண போறீங்க? பூண்டு எடுக்கிறாரு. பூண்டு எப்படி போட போறாருன்னு தெரியலையே. எப்படி எம்பிஎம்பி நசுக்கிறாரு பாருங்களேன். பாருங்க, டேபிள்ல இருக்கிற ஆணி ஏதாவது குத்திட்டு போகுது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க? எதையோ வெரைட்டியா போடுறாரு. ரொம்ப டிஃபரெண்ட் டேஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னங்க மிக்ஸி மாதிரி சத்தம் தரீங்க? நேயர்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும்னு நினைக்கிறேன். துணி இல்லாதனால வெங்காய செடியிலே கையை கிளீன் பண்றாரு பாருங்களேன். அப்புறம் என்ன பண்ண போறீங்க? என்னங்க இது? ஜோதிகா மாதிரி எவ்வளவு எண்ணெய் ஊத்துறாரு. நல்லா பாத்துக்கோங்க, நம்மளும் இதே மாதிரி இவ்வளவு எண்ணெய் ஊத்துறோம். இப்ப என்ன பண்றீங்க? அப்பாடா புடிச்சிட்டாரு. எலுமிச்சை பழத்தை கையாலேயே உரிக்கிறாரு. என்னங்க நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? அவரே உரிச்சிட்டாரு. இப்ப என்ன பண்ண போறீங்க? ஓ திருஷ்டி கழிக்கிறார பயபக்தியோட. எதுவுமே பிடிபடலையே. என்ன யோசிக்கிறீங்க? ஏதாவது மறந்துட்டீங்களா? ஞாபகப்படுத்தி பாருங்க. கொத்தமல்லி போடுறாரு. என்ன பண்றீங்க? அப்பா நல்லா வருதுன்னு நினைக்கிறேன். சமையல் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப மும்மரமா பண்ணிட்டு இருக்காரு. என்னங்க என்னாச்சு? கரண்டியை வளைச்சிட்டீங்க. அட அதுலயே சரி பண்ணிட்டீங்களே. அப்பா வாசனை கமகமன்னு வருது. நாக்குல எச்சி ஊறுது. கொஞ்சம் குடுங்கல சாப்பிட்டு பாக்குறேன். இது சாப்பிடுறதுக்கு இல்ல. சாப்பிடுறதுக்கு இல்லையா? அப்ப நீங்க என்ன ஐட்டம் பண்ணீங்க? இத நான் ஐட்டம்னு சொன்னனா? இத பாத்தியா? இதோ இந்த பாத்திரத்துல தான் நான் சமைக்க போறேன். ஆனா இதுல பெரிய ஓட்டை ஒண்ணு இருக்குது. அதனால இத அடைக்கிறதுக்கு கோந்து பண்ணேன். இனிமே இந்த வடை சட்டியில வெந்நீர் எப்படி போடுவதுங்கறத சொல்லி தர போறேன். ஓகேயா? சரவணா. சரவணா யாரு? இங்க வா. என்ன சரவணான்னு கூப்பிட்டது நீங்க தானே? நான் தான். என் பேர் அதான். உங்களுக்கு எப்படி தெரியும்? பேர் மட்டும் இல்ல, அனுஷ நட்சத்திரம், விருச்சிக ராசி. இப்ப நீ இன்டர்வியூ போயிட்டு இருக்க. எல்லாத்தையும் எப்படி கரெக்டா சொல்றீங்க? நான் சொல்லல, உள்ள இருக்க பச்சி சொல்லிச்சு. உள்ள இருக்க பச்சி சொல்லிச்சா? நேத்து சாப்பிட்ட காடை இன்னும் உங்களுக்கு செரிக்கலையா? உன் வாயை திறந்தாலே கிண்டலும் கேலியும் கொஞ்சம் விளையாடுங்கிறது எனக்கு தெரியும். இன்னும் கொஞ்ச நேரத்துல உள்ள இருக்கிற கிளி உன் எதிர்காலத்தை பிட்டு பிட்டு வைக்க போகுது. ஆடா பாவிகளா, 6 அறிவு உள்ள மனுஷனோட எதிர்காலத்தை ஒரு அறிவு உள்ள கிளி கிட்ட போய் ஒப்படைக்கிறீங்களா ஐயா? அதையும் ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் முன்னாடி உட்கார்ந்து சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? நான் இன்டர்வியூ போறேன். பெரிய ஃபைல், பெரிய இன்டர்வியூ. ஐயோ அடா பாவி, ஜாவா உள்ள விழுந்துச்சேடா. ஐயா அறிவு இருக்காயா உனக்கு? பல வருஷமா பரீட்சையில கோட்டடிச்சு, அதுக்கு எங்க அப்பா என்ன போட்டு அடிச்சு, அதுக்கப்புறம் நான் பிட் அடிச்சு பாஸ் பண்ணி சர்டிபிகேட் வாங்கிட்டு இன்டர்வியூக்கு போனா அத புடிக்க குப்பை தொட்டிக்குள்ள போட்டியா? நான் வேலைக்கு போறதுல உனக்கு என்னடா பொறாம? ஐயோ மறுபடியும் வேலை வேலைன்னு என்ன போட்டு கொல்றியே. இன்னும் கொஞ்ச நாள்ல உன் கீழே 1000 பேர், 1,00,000 பேர் வேலை செய்ய போறாங்க. என்னய்யா சொல்ற? ஒரு மாசம், ஒரே மாசம் இந்த தமிழ்நாட்டு ஜனங்க தொடர்ந்து உன் மூஞ்சிய பாத்துக்கிட்டு இருந்தா உன் ரேஞ்சே எங்கேயோ போயிரும். அதுக்கப்புறம் உன் பின்னாடி ஒரு படையே வரும். ஒரு மாசம் தொடர்ந்து தமிழ்நாட்டு ஜனங்கள் என்னோட முகத்தையே பாத்துக்கிட்டு இருக்கிறதா? பாவையா அவங்க. அதெல்லாம் எப்படியா நடக்கும்? என்ன அப்படி கேட்டுட்ட? நீ தாராளமா டிவியில் நடிக்கலாமே. முதல்ல ஒரு டிவி ஸ்டேஷன்ல போய் சேரு. எந்த டிவில சேரலாம்? ஒரே வெயிலா இருக்கு, நாளைக்கு போறேன். வெளியதான் வெயில்னா டிவி ஸ்டேஷன்ல குளு குளு ஏர் கண்டிஷன் ரூம்ல நாற்காலில கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து வாய்க்கு வந்துட்டு பேசு. வாய்க்கு வந்தபடி பேசினா வாய்க்கு ஏதாவது வந்துடாத. ஒண்ணும் ஆகாது, கிளம்பு. உன் பின்னாடி ஒரு படையே வரும். சரி, உங்களுக்கு நான் கட்டணமா ஏதாவது கொடுக்கணுமா? நீயே பார்த்து கொடு. நீங்க பாக்குறதுக்கே ஒண்ணு கொடுக்கறேன், வச்சுக்கங்க. தேவையில்லாம எனக்கே கொடுத்துட்டு போயிட்டான்.
ஒரு ஃபிகர் கூட நம்ம டேஸ்ட்க்கு இல்லையே. கம் இன் சைட். இவங்க எல்லாரும் இன்டர்வியூக்கு தான் வந்திருக்காங்க. இவ்வளவு பேர் இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க. இதுதான் இந்தியா. எனக்கு வேலை கிடைக்குமா சார்? எல்லாரும் அனுப்பிச்சிட்டுமா? அது தப்பு சார். அப்ப இந்த கேப்பை ஃபில் பண்ணு. ஓகே ஓகே. எல்லாரும் சர்டிபிகேட்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க? கொண்டு வந்திருக்கீங்களா? இட்ஸ் ஆல் ரைட். யூ கெட் அப். சார் என்ன படிச்சிருக்கற நீ? MA MBA and MCA சார். வந்துட்டா. இது என்ன கலர்ப்பா? Black சார். இது எங்க மேனேஜருக்கு பிடிக்காது. மாத்திட்டு வந்துரு. அப்படியே இந்த பேண்ட்டையும் மாத்திரு. இவன் யாரவன்? ரொம்ப நெருக்கமா உட்கார்ந்திருக்கான். அண்ணனா இருப்பான். ஓவரா சொல்லு விடுறானே. கொஞ்சம் முன்னாடி வா. பின்னாடி போ. மறுபடியும் கொஞ்சம் முன்னாடி வா. ஏன் சார்? இது ஒரு எக்ஸசைஸ். பின்னாடி போ. ஓ எம்மா முன்னாடி வா. நல்லா வா. ஐயோ மறைக்கிறாளே. பின்னாடி போ. உனக்கு வேலை கிடைச்சிருச்சு. வாவ் தேங்க்ஸ். இட்ஸ் ஆல் ரைட். I'll get the treat later. யார் சார் நீங்க? அந்த பொண்ணு யாருன்னு தெரியுதா? தெரியல சார். MD-யோட ரிலேட்டிவ். MD அதுக்கு ரிலேட்டிவ். அப்ப நான் யாரு? சாரி சார், நீங்க போங்க சார். நீ ரொம்ப ஓபன் டைப்பா? எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? ஜிப்ப போடு மேன். தேங்க் யூ சார். மார்னிங் ஜாக் சார். மார்னிங். ஹே வெஜிடேரியன். என்னங்க நீங்க மீடியாலயே இருந்துட்டு அவ்வளோ பெரிய யூட்டர்ன் எடுக்கணுமா? அப்படியே ஒஸ்தியா ரைட்ல கட் பண்ண வேண்டியதானே என்ன மாதிரி? எக்ஸ்கியூஸ் மீ. எனக்கு அந்த பார்ட்டி மேல கொஞ்சம் டவுட். நீங்க ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னா எனக்கு இந்த வேலை கிடைக்கும். எனக்கு ரெக்கமெண்டேஷன் எல்லாம் பிடிக்காது. நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரியுமே, நீங்க தான் அலெக்ஸ்னு. நான் அலெக்ஸ் இல்ல, ஜாக். எக்ஸ்கியூஸ் மீ. ஐயோ மறைக்குதா? பக்கத்துல பார்க்கணும் போல இருக்கும். அப்படின்னா என்னோட முகத்தை 30 நாளும் டிவி மூலமா மக்களுக்கு காட்டுற ஒரு வாய்ப்பு. அந்த பொண்ணுக்கு இதே டிவியில ஒரு வேலை ஏற்பாடு செஞ்சீங்கன்னா நானும் ஏற்பாடு செய்யறேன். ஏற்பாடு பண்றேன்னு சொல்றீங்களே, உங்க பேரு? மிஸ்டர் நோக்கியா. அப்படின்னா கனெக்டிங் பீப்புள். ஓ கூப்பிடு. பிங்கி இதராவ். குட் மார்னிங் மேடம். ஹலோ. இவங்க தான் சார். அவங்க. ஹலோ சார், ஐ அம் உமா. அதான் உங்க பேரா? உமான்னு சொன்னேன். உமான்னு சொல்லாத, மிஸ் இந்தியான்னு சொல்லு. You are appointed. சும்மா சொன்னா எப்படி? கைய குலுக்கி கங்க்ராச்சுலேட் பண்ணுங்க. கனெக்டிங் பீப்புள். அவங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு. அப்புறம் நம்ம மேட்டர் நாளைக்கு வா. அனுப்பிச்சிடவா? அவங்கள அனுப்பிச்சு விடுப்பா. ஓகே. தேங்க் யூ ஆபீசர். No mention. Very funny. உங்களுக்கு இன்டர்வியூவே கிடையாது. ஸ்ட்ரைட் அப்பாயின்ட்மென்ட். My God. வாங்க ஸ்டுடியோவுக்கு போலாம். வாங்க. ஜோசியக்கார சொன்னது ஒரு கூட்ட வரையா? வணக்கம் சார். வணக்கம். காளிமுத்து சொன்னாரு. என்ன சொன்னாரு? MD உங்க சொந்தக்காரராமே. உங்ககிட்டயும் சொல்லிட்டாரா? என் வேலை விஷயமா. என்ன ப்ரமோஷனா? சரி, இந்த செல்போன் உண்டா? இதெல்லாம் வச்சுக்கிட்டுமா? வச்சுக்கிடுங்க சார். பில்லு நீ தான் கட்டணும். அவரை பார்த்தா கண்டிப்பா சொல்றேன். கண்டிப்பா நீ பாப்பீங்க. எப்படி சொல்ற? இப்ப ரவுண்ட்ஸ் வர போறாரு. அப்படியா? அத வந்துகிட்டு இருக்காரு பாருங்க. அவரா MD? உங்க சொந்தக்காரன்னு சொன்னீங்களா? தூரத்து சொந்தம்யா. வணக்கம் சார். நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்க சொந்தக்காரர்ட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் சார். யார் இது? சார், அவர் ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆகுது. சொந்தக்காரர். அந்த போயிட்டு இருக்காரு பாருங்க. ரைட்டா ஓட கூட முடியல. பொட்டி பொட்டியா கட்டி வச்சிருக்கா. எங்க ஒளியிறதுன்னு தெரியல. இது ஓகேயா? ஓகே. மார்னிங் சார். Good morning, sir. ஹலோ. மார்னிங் சார். அந்த ரூம்ல ஏசி சவுண்ட் வந்துச்சு. சரி பண்ணீங்க. என்ன நல்லா sir? வர்க் பண்றீங்க. What are you doing? யூ டேக் யுவர் சீட். தூங்காதடா. இத டிஸ்பேட்ச் பண்ணிடு. ஹாய். ஹாய். தனியா சொல்லாம மொத்தமா லிஸ்ட் ஒன் செகண்ட். மார்னிங். நான் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கேன். அப்புறமா பேசுப்பா. மார்னிங். இருக்கிற வேலையெல்லாம் விட்டுப்புட்டு ஐயோ, MD இவனை போய் தேட சொல்லிட்டாரு. மாட்டனா ஒரு எங்க தம் போனான் கூட இவன்? வழி இல்லாம போயிருமே. டேய் சரவணா, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஏன்? ஆபீஸ்ல வலை போட்டு தேடிட்டு இருக்குது. எதுக்கு? MD உன்னை அர்ஜென்ட்டா பார்க்கணுமா? அப்படியா? அப்ப நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வந்துட்டு இருக்கேன். போங்க. நான் முன்னாடி போனா இவன் பின்னாடி வருவானா? MD இவனை தானே பார்க்கணும்னாரு. என்ன பார்க்கணும் சொல்லவே இல்லையே. ஒண்ணுமே புரியல. இவனங்க காணா? ஐயோ, ஹெல்மெட்டும் போட்டுருக்க, வாயை பொத்தி விட்டு எவ்வளவு லவ் பண்ணுவ? இவங்கள சொல்லி தப்பே இல்ல. மிட் நைட் கில்மா போட்டு நாம தான் இவங்களை கெடுத்துருக்கிறோம். அதை விட சரவணா எங்க? சரவணா, சரவணா. அறிவில நான் எது விட விட பைத்தியம். ஸ்ட்ரைட்டா ஓட கூட முடியல. பொட்டி பொட்டியா கட்டி வச்சிருக்கா. எங்க ஒளியிறதுன்னு தெரியல. இது ஓகேயா? ஓகே. மார்னிங் சார். Good morning, sir. ஹலோ. மார்னிங் சார். அந்த ரூம்ல ஏசி சவுண்ட் வந்துச்சு. சரி பண்ணீங்க. என்ன நல்லா sir? வர்க் பண்றீங்க. What are you doing? யூ டேக் யுவர் சீட். தூங்காதடா. இத டிஸ்பேட்ச் பண்ணிடு. ஹாய். ஹாய். தனியா சொல்லாம மொத்தமா லிஸ்ட்
ஒன் செகண்ட். நான் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கேன், அப்புறமா பேசுப்பா. மார்னிங். மூச்சு முட்டுது. அப்பா. ஐயோ பேய். மா தண்ணி குடுமா. சார் நீங்களா? நாங்களே தான், தண்ணியே குடுறி. எம்டி சார், உங்க சொந்தக்கார இங்க இருக்காரு. எங்க? அடிச்சிட்டாலே ரிவிட்டு. வாங்க, அதோ ஓடுறாரு பாருங்க. அதோ. எங்க? இந்த இடத்துல ஒரு கதவு இருந்தா சரவணா, எஸ்கேப் ஆயிருக்கலாமே. நான் சொன்னேன்ல. வணக்கம் சார். இவர்தான் உங்க ரிலேட்டிவ். ஆமா. எப்படி ரிலேட்டிவ் நீ? அது வந்து உங்க சித்தப்பா ஸ்ரீரங்கத்துல இருந்தாங்கல்ல. ஸ்ரீரங்கத்திலயா? அவர் தஞ்சாவூர்ல என்ன இருந்தாரு? தஞ்சாவூர்ல இருந்தாலும் அடிக்கடி ஸ்ரீரங்கத்துக்கு வந்து போன விதத்துல எங்க சித்தி காவேரியோட ஒரு கனெக்ஷன் ஆகி கையளவு மனசை பரிமாறி அங்கே சங்கமம் ஆயிட்டாங்க. எங்க சித்தி காவேரிக்கு கங்கா யமுனா சரஸ்வதினு 3 அண்ணிகள் உண்டு. அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு குடும்பம் ஆயிட்டாங்க. இதை கேள்விப்பட்ட உங்க அப்பா கோவத்துல அந்த மருமகள் நம்ம குடும்பத்துக்கு வேண்டான்ட்டு கையில சூலத்தோட மாய வேட்டைக்கு கிளம்பிட்டாரு. ஆனா எங்க சித்தப்பா தன்னுடைய தந்திர பூமியை கடைசி வரைக்கும் ஒரு மர்ம தேசமாவே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாரு. நதி எங்கே போகிறதுன்னு எவ்வளவு தேடினாலும் அந்த பயணம் முடியவே இல்லை. இதை கேள்விப்பட்ட எங்க சித்தி வாழ்ந்து காட்டுவேன்ற சபதத்தோட கையில சின்ன பாப்பாவையும் பெரிய பாப்பாவையும் பிடிச்சுக்கிட்டு அர்ச்சனை பூக்களை எடுத்துக்கிட்டு ஆலயத்துக்கு போய் வேலனையே வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க சித்தி உங்க சித்தப்பாவுக்கு ஒய்ஃப் முறை வேணும்னா நம்ம 2 பேருக்குள்ள என்ன சார் வரவே? தூரத்து சொந்த மாதிரி தான் தெரியுது. அதே தான் சார் நானும் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் என் சீட்டுக்கு போறேன் சார். என்ன சார் இது? எந்த விதத்துல சொந்தம்னு கேட்டீங்க? அவர் எல்லா சீரியலும் மூச்சு விடாம சொல்லிட்டு போறாரு. புதிரா புனிதமான்னு தெரியல. என் தலைய வலிக்குது. எல்லாம் அந்த அண்ணாமலைக்கு தான் வெளிச்சம். நான் இன்னைக்கே மெடிக்கல் லீவ்ல போறேன். என்னங்கடா கையில மாலைய வச்சுக்கிட்டு சைலண்டா நிக்கிறீங்க? நம்ம அசிஸ்டன்ட் மேனேஜர் காளிமுத்து போயிட்டாரா? எல்லா கெட்ட வழக்கமும் இருந்துச்சு, ஆனா இவ்வளவு சீக்கிரம் சாவார்னு நினைக்கிறையே. 7:30 மணி நியூஸ்ல சொல்லணும். தாரத்தை பட்டுக்கே ஏற்பாடு பண்ணிடுறேன். சார் காளிமுத்து சாகல, ஜிஎம் ஆயிட்டாரு. அந்த ஜொல்லுவாயே ஜிஎம் ஆயிட்டான். ஜிஎம் காளிமுத்து, ஜிஎம் காளிமுத்து, ஜிஎம் காளிமுத்து குர்ரா. சார் காலையில 7:30 மணில இருந்து என் தலைமையில எல்லாரும் வெயிட்டிங். அப்படியா? இன்னைக்கு ஈவினிங் என் வீட்டுல ஒரு பெரிய பார்ட்டி, நீ கண்டிப்பா கலந்துக்கணும். வர்றேன், நான் இல்லாமலா? பட் என்ன சீஃப் கெஸ்டா மட்டும் போட்றாதீங்க. நோ நோ நோ, நீ பண்ண வேலைக்கு என்ன போஸ்ட்? எனிபடி போஸ்ட். Thank you. Thank you. கண்ட பசங்களை எல்லாம் மேலே ஏத்துற கடவுளே. ஏண்டா எடுபடி வேலை செய்ய கூப்பிட்டோம்னா கேக்குறது பட்டரை எடுத்து எம்முஞ்ச தலைவரையா நீ? பட்டரை நான் தடவல, வேற யார் தடவுறாங்க? உள்ள போன குவார்டர் தடவிருச்சு. ஓ, குவார்டர் உள்ள போன என்ன பண்ணுவே நீ? இங்க பார், இந்த காம்பவுண்டர் எங்கேயாவது உன்னை பார்த்தேன் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி போடுவேன். பி கேர்ஃபுல். காளிமுத்து, என்ன மேட்டர்? உமா மேட்டருக்கு ஹெல்ப் பண்ண. உமாயோட அவங்க அம்மாலே வந்து அவனுக்கு நடக்க தெரியுமா உனக்கு? அவங்க அம்மா ரொம்ப சுமாரா இருப்பாங்களே. வெளிய போ. ஏதோ பாதையில சொல்றேன். போதையில என்ன பண்ணுவே நீ? பின்ன என்ன, நீங்க ஃபாரின் சரக்கு கோனியாக்கு ஸ்காட்ச் எல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கடைசியில் லோக்கல் சரக்கு பிக்கப் டைகர் லயன் ஊத்தி கொடுத்தீங்கன்னா அதான் போதை ஆயிடுச்சு. போடா. சர்ரா. தேங்க்யூ. என்ன டான்ஸ் சொல்லிட்டு போறாம